மல்லி ஒரு வழியாக கோர்ட்டில் விஜயை காப்பாற்றுறதுக்கு கடைசி நேரத்தில் அன்னபூர்ணி அமைச்ச அந்த வக்கீல் வராரு. வந்து அவர் கோர்ட்டில் ஒரு ஃபைல் கொடுக்குறாரு. அதை வாங்கி ஜட்ஜமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கும்போது அந்த வக்கீலும், மேடம் இது இந்த கேஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் மேடம். விஜய் சார் தவறான முறையில் அதுவும் மோசடி பண்ணக்கூடிய நிலைமையில தான் இந்த செக்கை அந்த இன்வெஸ்டர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் விஜய் சார் மோசடி வழக்கில் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே அவர் எந்த ஒரு மோசடியும் பண்ணல மேடம். இந்த ப்ரூஃபை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது பேங்க்ஸ்லேருந்தே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு அப்பாலஜியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா விஜய் சார் கம்பெனி அக்கௌண்ட்டில் அன்னைக்கு நிறையவே பணம் வந்துச்சு. அந்த பணத்தை நம்பி தான் அவர் எப்போதும் போல் செக்கை போட்டு இன்வெஸ்டர்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அந்த செக்கை அவங்க கலெக்ஷனை போடும்போது விஜய் சார் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. அதனால தான் செக்கு பவுன்ஸ் ஆயிருக்கு. அதுக்குள்ளே இன்வெஸ்டர்கள்லாம் விஜய் சார் எங்களை ஏமாற்றிட்டாரு, மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஜய் சார் அக்கௌண்ட்டில் பணம் எதிர்ச்சியாக, அதாவது பேங்க் தரப்புலேருந்து தெரியாதனமாக வேறு அக்கௌண்ட்டுக்கு பணம் மாறியிருக்கு. அதாவது அவங்க பணம் மாற்ற வேண்டிய அக்கௌண்ட் வேறு, ஆனால் விஜய் சார் அக்கௌண்ட்லேருந்து பணம் மாறினால இந்த பிரச்சனை. ஆனால் அதை பேங்க் சைட்லேயே உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அடுத்த நாளே இது மாதிரி பேங்க் தரப்புலேருந்து நாங்கள் தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டு பணத்தை வேறு அக்கௌண்ட்டு மாற்றிட்டோம், இது பேங்க் சைடில் இருக்கிற மிகப்பெரிய தவறாக போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் பேங்க் தரப்புலேருந்து விஜய் சார் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது விஜய் சார் யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்கல. அவர் எந்த ஒரு மோசடியும் பண்ணலை. இது பேங்க் தரப்பில் நடந்த ஒரு சர்வர் இஷ்யூ, அவ்வளோதான். ஸோ பேங்க் தரப்பு தெளிவாக அதுக்கு ஒரு அப்பாலஜி கடிதமும் அதோட அவங்க சைடில் நடந்த தவறை பற்றியும் அவங்க விளக்கமாக கொடுத்துருக்காங்க மேடம். நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும் மேடம் அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. அதை கேட்டதும் மல்லிக்கு சந்தோஷம் தாங்கலை, நம்ம விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. ஆனால் ராஜிக்கு மட்டும் ஒரு பக்கம் வைத்தச்சலாக இருக்குது. அடச்ச, நாம் என்ன திட்டம் போடிச்சிருந்தோம், கடைசியில் எல்லா திட்டமும் இப்படி வேஸ்ட்டாக போச்சு, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு ராஜி திருதுன்னு முடிக்கிறாங்க. ராஜிக்கு இப்போது விஜய் வெளியே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் ராஜி நினச்ச மாதிரி விஜய்க்கு எதிராக முடிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக விஜய் குறைஞ்சது 2 வருஷம் உள்ளே இருந்திருப்பான். அதுக்குள்ளே விஜய் பேருக்கு எல்லா சொத்தையும் நம்ம பேருக்கு மாற்றிருக்கலாம். ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாம் இப்படி சொதப்பலாக போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு ராஜேஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன பண்ணி தொலைகிறது, எல்லாம் விதி. இவனை நாம் எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினச்சா கடைசியில் எல்லாம் வீணாக போச்சு. இந்த அன்னபூர்ணி என்னென்ன வேலை பார்த்துருக்கா, நல்ல வேலை. கடைசி நேரத்தில் நம்மளை பற்றின உண்மை தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த பென்ட்ரைவை பிடுங்கிட்டோம். இல்லைனா விஜய் வெளியே வந்திருப்பான், நம்மளை பற்றின உண்மையை வெளியே தெரிஞ்சிருக்கோம். லாஸ்ட்டில் நம்ம ஒன்றாமல் பெருப்போம். கெட்டதையும் நல்லது, விஜய் மட்டும் தான் வெளியே வரோம். ஆனால் வந்த உடனே மல்லி சும்மா இருக்க மாட்டாளே, எப்படியும் விஜய்கிட்ட போயிட்டு நம்மளை பற்றின உண்மையில சொல்ல ட்ரை பண்ணுவா. அதுக்கு நாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். விஜய்கிட்ட இவ சொல்கிற எதையும் நம்பாத அளவுக்கு நாம் பார்த்துக்கணும் அப்படின்னு ராஜி உடனே முன்னெச்சரிக்கை ஆகிறாங்க. இங்கே ஜட்ஜமாவும் பார்த்து முடிச்சுட்டு, சரி அப்போது விஜய் மேலே தவறும் இல்லை, சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது இன்வெஸ்டர்கள்ட்ட பேசிவிட்டு அவங்களுக்கான ஷேரை நீங்கள் உடனே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் ஓகே மேடம், கண்டிப்பாக கொடுத்துறேன் மேடம் சொல்கிறாங்க. சரிங்க, அப்போது விஜய் இந்த கேஸ்லேருந்து நான் தள்ளுபடி பண்ணுற இந்த கேஸை விஜய் ஒரு நிரபராதி தான் அப்படின்னு தீர்ப்பும் கொடுத்துறாங்க. கொடுத்ததும் மல்லி சந்தோஷம் தாங்காமல் துள்ளி குதிக்கிறாங்க. விஜய் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு வெளியே வராரு. வந்த உடனே மல்லி ஓடி போய், விஜய் நல்ல நீங்கள் வந்துட்டீங்க விஜய், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன கையோட மல்லி விஜய்கிட்ட, விஜய் இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில் எங்கள் பெரியம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியுமா, அது மட்டும் இல்லை திரும்பவும் அவங்க இப்போ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, காரணம் எல்லாம் உங்கள் அக்கா ராஜி தான், அவள் தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு ராஜியை பற்றின உண்மைகளை டக்குன்னு போட்டு உடைக்கிறாங்க மல்லி. ஒரு ஆவேசத்தில் மல்லி யோசிக்காமல் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே விஜய், என்ன மல்லி என்ன நினச்சிட்டு இருக்க நின்று, உங்கள் பெரியம்மாவுக்கு உனக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கு எது நடந்தாலும் சரி அதுக்கு காரணம் எங்கள் அக்கா தானா, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அன்னைக்கு அப்படி தான் உங்கள் அக்காவை பற்றின உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி என்னை ஹாஸ்பிட்டல் வர வச்சு என்னை அசிங்கப்படுத்தினேன். இப்போது திரும்பவும் அதே போனான்னு தான் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த தொல்லைக்கு நான் வராமல் ஜெயிலே இருந்துக்கலாம்னு தோணுது, ஒரு 10 நாள் ஜெயிலில் நிம்மதியாக இருந்தேன்னு தோணுது. வீட்டுக்கு வந்தவொடனே நீ ஆரம்பிச்சிட்டியா, இங்கே பாரு சும்மா எப்போ பார்த்தாலும் ஏன் மல்லி இப்படி பண்ணுற அப்படின்னு விஜய் கேட்க, உடனே ராஜி இது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு, பரவாயில்ல விஜய் அப்போ இன்னமும் நம்ம பக்கம் சப்போர்ட்டில் தான் இருக்கான், நாம் இப்போ ஒரு பிளான் பண்ணால் கண்டிப்பாக அந்த மல்லி துரத்திடலாம் அப்படின்னு. இல்லை விஜய் போதும் விஜய், என்ன இதுக்கு மேலே யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாது. நான் என்ன விஜய் எதுவும் இல்லாமல் இங்கே உட்காந்துக்க நிற்கிறியா, விஜய் எனக்கு கனடாவில் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது தெரியுமா, ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு தம்பி பொண்ணு கஷ்டப்படுறாங்களேன்னு உனக்கு கொஞ்சம் துணையாக இருக்கலான்னு இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ஒரே பிரச்சனை தான், ஒரே மன உளைச்சல் தான். இதுக்கு மேலே என்னால் இந்த பழி பாவத்தை வாங்கிக்கிட்டு இங்கே இருக்க முடியாது விஜய்.
நான் இப்பயே கனடா கிளம்புறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. விஜய் உடனே ஐயோ அக்கா ஏன்க்கா அப்படி பண்ணுறீங்க? அவள் தான் புரிஞ்சிக்காமல் ஏதோ பண்ணுறானா, நீங்களுமா? என்ன விஜய் அவள் தான் அப்படின்னா? அவள் எப்போதும் தெரியும் உனக்கு? அவள் உன் லைஃப்பில் பாதிக்கு அப்புறம் வந்தவடா, நேத்தி வந்தவ. ஆனால் நான் உன் அக்காடா, உன் கூட பிறந்தவ. உன் கூட பிறந்தவளை பற்றி ஒருத்தவ உன்கிட்ட எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக பேசிட்டே இருப்பா. நீ அதை கேட்டுட்டு அமைதியாக இருந்தானா? அப்போது என்னடா அர்த்தம் அதுக்கு? அக்கா நான் அமைதியாக இல்லைக்கா. இல்லை விஜய், இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஒன்று இந்த வீட்டில் அவள் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். யாருன்னு நீயே முடிவு பண்ணிக்க விஜய் அப்படின்னு சைடு கேப்பில் ராஜி ஒரு பிட்டை போடுறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே விஜய், மல்லி இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க தேவையில்ல மல்லி, நீ கிளம்பிடு. எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் இருக்க நிம்மதி கெடுக்கிறதே உன் பொழப்பா போச்சு, நீ கிளம்பு மல்லிங்கேருந்து அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. லாஸ்ட் வரைக்கும் உங்கள் அக்காவை நம்புறேன், நீங்கள் என்னை நம்பல விஜய். பரவாயில்ல விஜய், இனிமேல் இங்கே இருக்கிறதுல எனக்கு அர்த்தமே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல வெண்பா உடனே மல்லிமா போகாதீங்க மல்லிமா ப்ளீஸ் மல்லிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வெண்பா, உன்னை பற்றின ஒவ்வொரு செகண்டும் என்னுடைய நினப்பு உன்னை சுற்றி காற்றுல சுற்றிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்ப வெண்பா, என்னை மன்னிச்சிரு வெண்பா அப்படின்னு மல்லிங்கேருந்து கிளம்புறாங்க. வெண்பா உடனே மல்லிமா மல்லிமான்னு கத்த விஜய் வெண்பா வா உள்ளே போகலாம் அப்படின்னு மாடிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போவோம். வெண்பா உடனே என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் மனசில்? உங்களுக்கு என்னாச்சுடாடா? ஏனடா அப்படி இருக்கீங்க? எதை பற்றி யோசிக்க மாட்டீங்க? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? என்ன வெண்பா என்ன பிரச்சனை என்ன கேட்குற? அவள் பண்ணுறது சரியா? உங்கள் அத்தை இந்த தப்புமே பண்ணவே இல்லை. எப்போ பார்த்தாலும் உங்கள் அத்தையை குறை சொல்கிறது தப்பா தெரியலையா அவளுக்கு? ஏன் அவள் அப்படி இருக்கா? எனக்கு பிடிக்கல வெண்பா, வேணாம். அவளால் ஓ லைஃப் என் லைஃப்பும் சந்தோஷமாக இருக்குன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவளால் நம்ம வீட்டில் டெய்லியுமே பிரச்சனை தான். வேணாம் வெண்பா, இதுக்கு மேலே அவன் நமக்கு வேணாம். என்னடாடா சொல்கிறீங்க? மல்லிமா சொன்னது எல்லாமே உண்மைதான்டாடா, அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நானும் பேச அமைதியாக இருக்கேன். வெண்பா உனக்குன்னு தெரியாது, நீ சின்ன பொண்ணு, இங்கே என்ன நடக்குதுன்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. விட்டுரு வெண்பா. யார்டா சின்ன பொண்ணு? இங்கே பாருங்கள், அண்ணன் பொண்ணி பாட்டிருக்காங்களே, அன்றைக்கி வந்து வீட்டில் பேசும்போது ராஜி அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? அதை அண்ணன் பொண்ணி பாட்டி ஒரு வீடியோவாக எடுத்திருந்தாங்க. என்கிட்ட தான் கொடுத்து அதை பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வாங்கிட்டு போனாங்க. நான் கூட ஒரு காப்பி லேப்பில் வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுதாடா. என்ன வெண்பா சொல்கிற? என்ன காப்பி வச்சுருக்க காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம வெண்பா லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா அன்றைக்கி அண்ணன் பொண்ணி ராஜிகிட்ட பேசும்போது ராஜி எப்படி திட்டம் போட்டு விஜயை ஜெயிலுக்கு அமிச்சேன், எதுக்காக அமிச்சேன், சொத்தெல்லாம் எப்படி ஆட்டையை போட போகிறேன், விஜய் குறைஞ்ச 2 வருஷத்துக்கு உள்ளே தான் இருக்க போகிறான், அதுக்கப்புறம் மல்லி அந்த வீட்டை துரத்திடுவேன், எல்லாமே என் கையில் தான் இருக்க போகுது அப்படின்னு ராஜி ஆணவத்தோடு பேசுனது எல்லாமே இங்கே அழகாக ரெக்கார்டாக இருக்குது. நம்ம விஜய் பார்க்குறாரு. பார்த்த உடனே விஜய் செம ஷாக்காக வராரு. வெண்பா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, ஆமாடாடா அத்தை உங்கள்கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, வெளியில் ஒரு மாதிரி நடிக்கிறாங்க. நடந்த எல்லா பிரச்சனையும் காரணமே அத்தை தான் டாடா. ஆனால் அதை மல்லியம்மா எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்கள் மரமல்ல ஏற மாட்டாது. பிக் பாட்டி என்கிட்ட நீ கொடுத்து இதை பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கோர்ட்டில் வந்து உங்கள்கிட்ட காட்டப்போன்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே திரும்பவும் ராஜ்யத்தை பிக் பாட்டி அட்டாக் பண்ணி அந்த பென்ட்ரைவை பிடுங்கிட்டாங்க. எனக்கு அப்போவே தெரியும் ராஜி அத்தை இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு. அதனால தான் டாடா நான் ஒரு காப்பியை இங்கே எடுத்து வச்சேன். இப்போயாச்சும் புரிஞ்சுங்க டாடா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு. சின்ன பொண்ணு, எனக்கு தெரியுது அத்தை கெட்டவங்க அத்தை மோசமானவங்கன்னு. உங்களுக்கு ஏன்டாடா புரியவே இல்லை? சொல்லுங்க டாடா. இல்லை வெண்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவள் என் கூட பிறந்த அக்கான்னு என் அம்மா மாதிரி நினச்சேன். அதனால என்னால் என் அம்மாவை சந்தேகப்பட முடியல. அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம். என்ன கடைசியில் முட்டாளாக்கிட்டாங்களே. சே, நான் வேற மல்லியை கண்டபடி பேசிட்டேன். மல்லிக்கு இனிமேல் நான் என்ன பண்ண முடியும்? மல்லிகிட்ட போய் நான் மன்னிப்பிக்க கூட ஒரு தகுதி இழந்துட்டேன். நான் ஒரு மானக்கிட்டவனா மாறிட்டேன். இனிமேல் நான் அந்த உலகத்தில் உயிரோக்கத்தில் அவசியமே இல்லை வெண்பா. ஐயோ டாடா, ஏனடா இப்படி எடுக்கிற முடியும் தப்பு தப்பாக எடுத்துகிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலடாடா, சரியாக புரிஞ்சுக்கல, அவ்வளோதான். உங்களை ஏமாற்றிட்டாங்க, உங்களுக்கு துரோகம் நடக்குது டாடா, அவ்வளோதான். நீங்கள் மல்லியம்மாவை போய் அழைச்சிட்டு வாங்க டாடா. மல்லியம்மா நம்ம கூட இருந்தால் கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது டாடா, சந்தோஷமாக இருக்கலாம் டாடா. ப்ளீஸ் டாடா, அத்தையை வீட்டோட அனுப்பிட்டு மல்லியம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க டாடா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்டாடா. நம்ம பழைய மாதிரி இந்த வீட்டில் 3 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்டா. ப்ளீஸ் டாடா, எனக்காக போங்க டாடா அப்படின்னு வெண்பா சொல்ல விஜய் உடனே கீழே இறங்கி வராரு. விஜய் எங்கே போகிற அப்படின்னு ராஜி கேட்க, இங்கே பாருக்கா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படிங்கிறது எல்லாத்தையும் வெண்பா என்கிட்ட சொல்லிட்டா. உன்னை அக்காவாக பார்த்துட்ருக்கேன், அதனால் வேறு எதுவும் பேச வச்சிடாத. நான் போயிட்டு திரும்ப வரத்துக்குள்ளே இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது. இருந்தனா உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன் அப்படின்னு விஜய் பேச ராஜி செம்ம ஷாக்காக வராங்க. அப்போ தான் ராஜிக்கு புரியுது விஜய்க்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. உடனே விஜய் மல்லியை தேடி அங்கேருந்து பயங்கரமாக ஓடுறாரு.